பொடியெல்லாம் போட்டு தோசை சூப்பராக இருக்கும். திருப்புங்க வரும், பயப்பட வேணும். வேர்க்கடலை சட்னிலாம் இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நைட்டு டின்னர் என்ன செய்ய போறோம்னு தான் இப்போ பார்க்க போறோம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஓகே. இப்போ நைட்டுக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தோம்னா தோசை ஊற்றி சட்னி தான் ரெடி பண்ண போறேன். என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா மலாட்டா சட்னி, வேர்க்கடலை. வேற வழி இல்லை, டெய்லியும் வச்சு சட்னியே வச்சுட்டே இருக்கிறதுனால நம்ம டிஃப்ரெண்டாக வைப்போமே. ஆமாம், இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தோசை. இப்போ நம்ம தோசை சுடுறதுக்கு மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். எங்கே இருக்கு மாவு? இப்போ இதில் இருக்கிற மாவை சின்ன பாத்திரத்தில் மாற்றணும். பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லிக்கே நம்ம வந்து அரைச்சி இந்த வாளிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். தோசை ஊற்றுறதுக்கு நம்ம வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு மாவு எடுத்துக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இட்லிக்கு ஊற்றணும்னா டேரெக்டாக நம்ம அப்படியே ஊற்றிக்க போகிறோம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு மாவு இப்போ தனியாக எடுத்துக்கலாம். மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அரைச்சி 2 நாள் தான் ஆகுது. இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம இப்போ இதை ஃப்ரிட்ஜில் கொண்டு போயிட்டு வச்சுட்டு தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம மாவை கொண்டு வரணும். ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுவோம். இப்போ தண்ணி கொஞ்சமாக இப்போ நம்ம ஆட் பண்ணி இதை அழகாக தோசை மாவு பக்குவத்துக்கு இப்போ கொண்டு வர போகிறோம். கிண்டுமா அழகா, கீழே வந்து தெறிக்கக்கூடாது, மாவு பொறுமையாக பக்குவமாக செய்யணும். புரியுதா? தன்ஷியை வந்து இந்த மாதிரி பொறுப்பான வேலையெல்லாம் விட்டோம்னா நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி ஒர்க்கெலாம் நம்மளே பார்த்துக்கலாம் இல்லை தன்ஷி? ஏன்னா வாங்கிட்டு இந்த வேலையை விட்டு நான் டபுள் ஒர்க்கு நான் எடுத்துக்கிற மாதிரி வரும் எனக்கு, க்ளீனிங் ஒர்க் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போது தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போது சட்னி அரைச்சிடுவோமா? ஒரு பிளேட் இது மூடி வச்சிடலாம். இப்போ சட்னிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்ன போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, இதில் வந்து பூண்டு, வெங்காயம், பட்டை மிளகாய் 3 தான் நம்ம போட்டிருக்கோம். அது கூட வேர்க்கடலை சேர்த்து நல்லா வந்து வதக்கி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு தனியாக நம்ம எடுத்துப்போம். சட்னி டெய்லி நம்ம வந்து கார சட்னி, வெங்காய சட்னி, அடுத்து வந்து பூண்டு சட்னி, நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு தக்காளி சட்னி, இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோமா. இன்றைக்கி வேர்க்கடலை போட்டு நம்ம வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம். அரைச்சி எடுத்துக்கலாமா? ஓகே. இப்போது மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் தட்சி வந்து ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். தட்சி நீ தான் அரைக்கணும். நீ தானே சொன்ன எனக்கு சட்னி வைக்க சொல்லிக் கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னியா இல்லையா? அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணி வதக்கி வச்சிட்டேன். இப்போ தன்ஷி தான் பார்த்தீங்கன்னா அரைச்சி தாளித்து நமக்கு தோசை ஊற்றி கொடுக்க போகிறான். ஏன் செய்ய மாட்டியா? எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியா? ஓகே, நம்ம வதக்கி ஆட் பண்ணியாச்சு. இதை அரைச்சி நம்ம இதே வானலில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். இப்போயே சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட் எடுமா. தன்ஷி தான் இப்போ கல் உப்பு போட போகிறாங்க. அவ்வளோக்கு போட்டால் கக்கியும். என் கையில் போடுங்க, திட்டம் எனக்கு தான் தெரியும். போதும், பத்தலாம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெரி குட். தன்ஷி எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? பயமா இருக்கா? சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சு. தன்ஷி சூப்பராக சட்னி அரைக்க கற்றுக்கிட்டா. இனிமேல் எல்லாமே ஒன்று கற்றுக்கணும். ஓகேவா? ஓகே, சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். தன்ஷி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சட்னி வந்து தாளிக்க போகிறா. அதுக்கு ஃபஸ்ட்டு வரேங்க கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் நீ வந்து கடுகு போடணும். ஓகேவா?
ஓ இதுல கூட காசு வச்சுப்பாங்களா? அதில் காசு இருந்தால் காசு வந்து சேரும்னு சொல்லுவாங்களாம். அதனால கடுகு டப்பாவில் காசு போட்டு வச்சுருக்கோம். இரு இரு இரு. இப்போ கொஞ்சமாக போடணும். காசு எடுத்து போட்டுறாத. இவ்வளோ போடுறோம். போடு. ஏம்மா அதுக்கு போட்டுட்டு எட்ட விடுற? இன்னும் கொஞ்சம் போடு. ஓகே. நான் போடல கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து இப்போ போடக்கூடாது. நீங்களே போடுங்கம்மா. பயந்து கிண்டு கிண்டு. இது வந்து இப்போ வந்து நம்ம சட்னி தாளிச்சாச்சு. எனக்கே தாளிக்கும் போது பயமா இருக்கு. அது எப்பவுமே கருவேப்பிலை போடும்போது அது வந்து தெரிக்கும் மேலே. சூப்பராக பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி. வேர்க்கடலை சட்னி தோசைக்கு மணமாக இருக்கா? தோசை ஊற்றி சாப்பிட்ற வேண்டியதான். சரி, இதை மூடுறதுக்கு ஒரு பிளேட் கொடுமா. தோசை சுட போறோம். ஆமாம், இப்போ கல் வந்து பற்ற வச்சாச்சு. சட்னி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடுவோம். அடுத்து இந்த சைடு மாவு ரெடியாக இருக்குது. இப்போது தோசை ஊற்ற போகிறோம். தஞ்சி நீ சொல்கிறேன், நான் சொல்லிட்டா? நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அதில் வராது, அந்த நான்ஸ்டிக்கரில் தோசை மோஸ்ட்லி வராது. தெரியுமா? லேசா சுட்டிருக்காது. சரி, தன்ஷிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி பொடி போட்டு தான் அவங்களுக்கு தோசை ஊற்றணுமா. பிடிங்க. அவங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா இட்லி பொடியெலாம் போட்டு தோசை சூப்பராக இருக்கும். திருப்புங்க. வரும், பயப்பட வேணும். வரும் லேசாக பொறுமையாக. சரி சரி, நான் ட்ரை பண்ணுறேன். தன்ஷி பார்த்தீங்கன்னா சூப்பராக தோசை வந்து வாவ். பிளேட்டில் வைமா. அப்படியே வை. சூப்பர். போதும் போதும். நீங்க ஊத்துங்க. அல்டிமேட். சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு தோசை வந்து சுட்டாச்சு. ஃபர்ஸ்ட் தோசை சுட்டாச்சு. சூப்பராக. அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்? இது பொடி ஆட் பண்ணிருக்கேன். பொடி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது சட்னி எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு காமிங்க உங்கள் பொடி தோசையை பார்ப்போமே. பொடி தோசை வித்து வேர்க்கடலை சட்னி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. கொஞ்சமாக சால்ட்டு பத்தலைன்னு போட்டிருக்கேன். வானலை பிடிச்சிக்கிட்டு மிக்ஸ் பண்ணுமா. போதும். இரு 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 இந்த இடத்துல கொஞ்சம் இல்லை நீ தனியாக எடு. வாவ். இப்போ பார்த்தீங்கன்னா தன்ஷி வந்து தோசையை சாப்பிட்டு காமிப்பா. சட்னி எப்படி இருக்குன்னு தொட்டு சாப்பிட்டு காமிப்பா. வேர்க்கடலை சட்னிலாம் இருக்கா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வேர்க்கடலை சட்னி வச்சுருந்தோம். செம்ம டேஸ்டா இருக்கு. தன்ஷிக்கு 2வது தோசை. எனக்கு 2 தோசை போதுமா? சுடுது. சரிப்பா. இன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு நம்ம வந்து வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போது தூங்குறதுக்கு தன்ஷி ரெடியாக இருக்கா. தர்ஷன் ஆல்ரெடி அங்கே டிவி பார்த்துட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.